Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wa salam ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. இதுவரையில் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தம்பதியினர்கள் வரிசையில் நிறைய பேரை நம்ம பார்த்துருந்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆஸ்நாத், அடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரஹீமா. அதன் வரிசையில் இந்த தொடரில் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சஃபூரா, இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வரலாற்று அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு பெண் தன்னுடைய வருங்கால கணவரிடத்தில் இரண்டு விஷயத்தை முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. அதில் முதலானது, அந்த பெண் தன்னுடைய வருங்கால கணவரிடத்தில் உடல் ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால், நம்மளை நம்பி வந்தவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும். அந்த பெண்ணுக்கு பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மனது ரீதியாக கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு காப்பாற்றணும். அதற்கு அந்த ஆண்மகனிடம் நல்ல உடல் வலிமை இருக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. இரண்டாவதாக, அந்த பெண் தன்னுடைய வருங்கால கணவனிடம் எதிர்பார்ப்பது நம்பிக்கை தன்மை. தன்னுடைய வருங்கால கணவர் நம்பிக்கைக்குரியவராக, நல்லவராக இருக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. முதல்ல சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்ட முடியாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது யாருமே அந்த இரண்டு பெண்கள்கிட்டையுமே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருந்தாங்க, பிறருடைய உதவியை நாடி தான் இருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த இரண்டு பெண்களுக்கும் நம்மளுடைய உதவி தேவைப்படுது, நம்ம நிச்சயமாக அந்த ரெண்டு பேருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அந்த பாறைக்கல்லை எடுத்து வச்சு அவர்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டினாங்க. நீர் புகட்டி விட்டு அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இரண்டு பெண்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? ஜஸ்ட்டு உதவி மட்டும்தான் பண்ணாங்க, வேற எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி அந்த பெண்கள்கிட்டையும் நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்து அந்த இரண்டு பெண்களுக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செய்து முடித்த பிறகு அந்த ரெண்டு பெண்களும் வீடு திரும்பினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரமாக வந்து ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து துவா கேட்காங்க. கால ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு என்ன நன்மையான விஷயத்தை இறக்கி வைக்கிறாயோ அதன் மீது தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இரண்டு பெண்களுக்கு உதவி இருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் நீங்களும் எனக்கு உதவுங்கன்னு கேட்கல. அவங்க தனியாக ஒரு மரத்தினுடைய நிழலில் நின்று அல்லாஹு தாலாட்ட உதவி எதிர்பார்க்காங்க. இதன் அடிப்படையில் சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இப்படி ஒரு நல்ல பண்பை நோட் பண்ணுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இரண்டு பெண்கள்கிட்ட உதவி செய்யும் போதும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தியவராக, ஒரு அந்நிய பெண்ணிடம் பேசும்போது எந்த கண்ணியத்தோடு பேச வேண்டுமோ அந்த கண்ணியத்தை கடைபிடித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பலத்தை, அதாவது அவர்களுடைய உடல் வலிமையை நோட் பண்ணுறாங்க. அந்த கிணற்றுக்கு மேலே மூடப்பட்ட அந்த கல்லை பல பேரால் தான் தூக்க முடியும். அப்படிப்பட்ட கனமான கல்லை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஆளாக எடுத்து போட்டுருவாங்க. மறுபடியும் அந்த கால்நடைகளுக்கு நீர் புகட்டி விட்ட பிறகு மறுபடியும் அந்த கல்லை எடுத்து மூடியே வச்சுருவாங்க. மூன்றாவதாக சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்கல்ல, எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டியதன் காரணத்திற்காக அதற்கான கூலியை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாங்க. நான் ஒருவேளை தவறான வழியில் போனேன்னா நீங்கள் கற்களால் எரிந்து சரியான வழியை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூன்று விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிறத சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிந்து கொள்வாங்க. ஒரு வெளியூர்லேருந்து வந்த மனிதரை நம்பிக்கையோடு அவங்க திருமணம் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு கரெக்டான ரீசன் வேணும்ல. அல்லாஹு தாலா குரானில் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள்லையுமே தெளிவாக அடங்கிடுது அந்த சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதற்காக வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தாங்கங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஆண்மகனாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மனைவி இடத்திலே கவியாகவும் அமீனாகவும் இருக்கணுங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. அதே போன்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செஞ்சுருப்பாங்க, சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகளை தனியாக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்கல்ல, அதாவது தங்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டியதற்காக கூலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனிதனை நீங்கள் அழைத்து வாருங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருப்பாங்கல்ல. அப்போது அந்த பெண் எப்படி வாராங்கன்னா வெட்கத்தோடு வாராங்க. அந்த இடத்துல அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வேறு எதை பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க, உங்களுக்கான கூலியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விரும்பிய பிறகும் கூட அவங்க ரொம்ப கண்ணியத்தோடு பேசுவாங்கல்ல. அதாவது ஒரு பெண் நினைத்தாங்கன்னா தன் எதிராள்கிட்ட, அதாவது ஆண்கள்கிட்ட ஆசையை தூண்டும் விதமாக பேச முடியும். ஆனால் அந்த இடத்துல கூட சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கிறாங்க, இதற்கான கூலியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அழைக்கிறாங்கன்னு ரொம்ப கண்ணியமாக பேசியிருப்பாங்க. இந்த நடத்தை அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்து தனக்கு என்ன நடந்தது,
தான் எதற்கு எகிப்திலிருந்து இந்த ஊருக்கு வரணுங்கிறத ஃபுல்லாக எடுத்து சொன்ன பிறகு சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம், மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இந்த ஊர்லேயே வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை ரெடி பண்ணி தரேன், இந்த ஊர் உங்களுக்கு சேஃபாக இருக்கும், உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல முடிவு பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு தான் சஃபுரா அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய தந்தையான சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நிச்சயமாக இந்த மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் ஒரு கவியாக, அதாவது பலசாலியாகவும், ஒரு அமீனாக, அதாவது ஒரு நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறாங்க. நாம் எதற்கு உங்களுக்கு வெளியில் வேலை வாங்கி கொடுக்கணும், நாமளே பணியாளராக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் வெளியில் போய் வேலை பார்ப்பது சஃபுரா அலி இஸ்லாத்து இஸ்லாம் விரும்பலை. இப்படிப்பட்ட மனிதர் தான் குடும்பத்தில் ஒருவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஃபுரா அலி இஸ்லாத்து இஸ்லாம் ஆசைப்பட்டாங்க. இதன் மூலமாகவே சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு தெளிவாக புரியுது, சஃபுரா அலி இஸ்லாத்து இஸ்லாம் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. அப்படி விரும்பிய பிறகும் கூட சஃபுரா அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்தாங்க. இதனை தெளிவாக புரிந்து கொண்ட சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கும் சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கும் 2 பேருக்கும் நடுவில் ஒரு ட்ரீட்டி சைன் செய்யப்படுது. இது என்ன ட்ரீட்டின்னு சொன்னால், சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க, நீ என்னுடைய 2 மகள்களில் ஒரு மகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் அப்படி திருமணம் செய்வதற்கு மகராக நீ என்கிட்ட 8 வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு சொன்னால் மகர் கொடுப்பது வந்து இஸ்லாத்தில் அவசியம். அல்லாஹு தாலா குரான்ல சூரா நிசால 4வது வசனத்தில் சொல்லுவான், வாத்து நிசா சதகாத்தின் நிகழா, நீங்கள் ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் அதற்கான மகரை நீங்கள் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அவங்க காலத்தில் மட்டும் வந்தது கிடையாது, இதற்கு முன்னாடி அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க காலத்தில் இருந்தே இருக்குது. இப்போது மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க எகிப்திலிருந்து வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் தான் வந்தாங்க. அதனால தான் தன்னுடைய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நீங்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹு தஆலா சூரா அல் கஸஸ்ல 27வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான், கால இன்னி உரீது அன் யுன்கிஹக இஹ்தபனதைய ஹாதைனி அலா அன் தஅஜுர்னி 8 ஹிஜ்ஜஜ். அந்த பெண்ணின் தந்தை, அதாவது சஃபுரா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுடைய தந்தையான சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க, என்னோட 2 பெண்களில் ஒரு பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க நான் விரும்புகிறேன், நீங்கள் அதற்கு மகராக, அதாவது மகர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, ஊழியமாக நீங்கள் 8 ஆண்டுகள் எனக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர் அப்படிங்கிற வார்த்தை அதில் இல்லைனாலுமே அது மகர் கேட்டகரியில் தான் வரும். ஃபைன் அத்மம்தா அஷ்ரன் ஃபமின் இந்திக், அதாவது 8 ஆண்டுகள் நீ எனக்கு கீழே ஊழியம் பார்க்கணும்னு சொல்லியிருந்த, எக்ஸ்ட்ராவா நீ 10 ஆண்டுகள் வேலை பார்த்தாலும் சரி, அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமா உரீது அன் அஷுக்கா லைக்க, நான் உன்னையே சிரமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதாவது 8 ஆண்டுகள் அக்ரிமெண்ட்டில் இருக்குது, நீ 10 ஆண்டுகள் வேலை பார்ப்பதும் பார்க்காம இருப்பதும் உன்னுடைய விருப்பம், நான் உன்னையே சிரமப்படுத்த விரும்பலை. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன். அதற்கு மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் பதில் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா நாடினால் நீங்கள் என்னைய நல்ல மனிதராக பார்ப்பீங்க, சாலிஹீனாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னால், அல்லாஹு தாலா நாடுனா நீங்கள் போட்ட அந்த ஒப்பந்தத்தை நான் மீற மாட்டேன், கரெக்டாக 8 வருஷம் நான் வேலை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா அல் கஸஸ்ல 28வது வசனத்தில் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, கால தாலிக பைனி வ பைன கையம்மல் அஜ்ஜலைனி கொதைத்து ஃபலா உதுவான அலை வல்லாஹு அலாம நக்கூலு வக்கீல். மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் சொல்கிறாங்க, நம்ம 2 பேத்துக்கு நடுவில் இந்த அக்ரிமெண்ட், அதாவது இந்த ஒப்பந்தம் முடிவாகி விட்டது. இந்த 2 விஷயத்தில், அதாவது 8 வருஷம் 10 வருஷம், இந்த 2 விஷயத்தில் நான் எந்த விஷயத்தை நிறைவேற்றினாலும் நீங்கள் எங்களுக்கு எந்தவித சிரமத்தையுமே கொடுக்கக்கூடாது. வல்லாஹு அலாம நக்கூலு வக்கீல். நம்ம 2 பேரும் பேசிய அந்த ஒப்பந்தத்திற்கு, அதாவது அந்த தீர்மானத்திற்கு அல்லாஹு தாலாவே சாட்சியாளனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது அடிஷ்னல் டாபிக், அதாவது அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூட்களில் அடிஷ்னலாக இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். அதாவது சுஹைப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் கேட்டாங்கல்ல, என்னுடைய 2 மகள்களில் ஒரு மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன். அதாவது 2 மகள்களில் யார் அப்படிங்கிறது சொல்லலை, 2 பேத்தில் 1 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி அந்த 2 பேத்தில் ஒருத்தங்களை திருமணம் முடித்து கொடுப்பேன், அதற்கு நீங்கள் 8 வருஷம் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி தானே இருக்குது. இந்த ஒப்பந்தம் அவங்களுடைய காலத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுஹப்ல என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், பொதுவாக 2 மகள்கள் அல்லாட்டி 2 அடிமைகள் அவங்கள காட்டிட்டு இந்த 2 பேத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் போடுவது கூடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதே போன்று இந்த விஷயத்தை வியாபாரத்தோடு ரிலேட் பண்ணி போட்டிருக்கு. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மதுஹப்பை பொறுத்தவரையில் நம்ம எந்த பொருளை காட்டுறோமோ, அதாவது ஒரு பொருளை காட்டினோன்னா அந்த பொருளுக்கு உரிய அந்த விலையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு.
ஸோ இந்த விஷயம் அதாவது 2 பெண்களை காட்டி இதில் ஒரு பொண்ணை நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளலாம், ஆனால் எந்த பெண்ணுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது அது ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் உள்ள ஷரியத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய இமாம்கள் சொல்கிறாங்க. ஸோ ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பண்ணது நம்மளுடைய காலத்துக்கு அதாவது நம்மளுடைய சட்டத்திற்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்து. சரி, இப்போது நான் சொன்ன அந்த குரான் வசனங்களுக்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீதுகளை பற்றி பார்ப்போம். இந்த செய்தி இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்பா பின் அன்-நுதூர் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நான் கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லும்போது, மூசா நபி தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்வதற்காகவும் தனக்கு உணவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் 8 ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டாங்க. அவர்கள் 8 ஆண்டுகள் அர்ப்பணித்ததற்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடித்தது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்வதற்காக. அதே போன்று அவங்க 8 ஆண்டுகள் எதுக்கு வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஊரில் உணவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த 2 ஒப்பந்தத்தையுமே ஏற்றுக்கிறாங்க. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட செய்தி இருக்குது. அதில் எல்லா செய்தியிலையுமே என்ன வந்திருக்குதுன்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைவாக வேலை செஞ்சாங்க. அதாவது அந்த 2 சாய்ஸில் அதாவது 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படின்னு போட்டிருக்குதுல்ல, அதில் எது முழுமையானதோ எது பூர்த்தியானதோ அவ்வளோ ஆண்டுகள் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. ஸோ இதை வச்சே தெரியுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மொத்தம் 10 ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்கிறாங்கன்னு. அதே போன்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறதா 2 பெண்களில் யாரை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடித்தாங்க அப்படிங்கிறதுல அந்த 2 பேர்த்தில் இளையவளை திருமணம் முடித்தாங்கன்னு சொல்லிட்டு அல் பஷார் ரஹ்மஹுல்லா பதிவு செய்கிறாங்க. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திருமணம் முடித்த பிறகு தான் 10 ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. மொத்த ஒப்பந்தத்தையுமே நிறைவேற்றிய பிறகு அவங்க திருமணம் முடிக்கலை. இதுதான் வலிமையான கருத்து. ஆனால் இதற்கு முன்பு வாழ்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஒப்பந்தம் அப்படி வேறு மாதிரி இருக்கும். அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மொத்தம் 7 ஆண்டுகளையுமே நிறைவேற்றிய பிறகு தான் அவங்க லியாவை திருமணம் முடிப்பாங்க. அதற்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்க ரைஹாலை திருமணம் முடிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்க ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல நபியில், அதனால் முதல்ல திருமணம் முடித்து வச்சுட்டு அதற்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 10 ஆண்டு அவங்க நிறைவேற்றுறாங்க. இந்த 10 ஆண்டுகளுமே குடும்பத்தை பார்த்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.